ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாயிலாக எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை எல்லாம் அறிவித்துவிட்டு உடனடியாக தேர்தல் பிரச்சாரத்தையும் நேற்று துவக்கிவிட்டார். மிக வேகமாக உறுதியாக இந்த கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு களத்தை தொட்டுவிட ஆரம்பித்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பது கட்சியினுடைய மாநில தலைமையும் அதற்கு பின்பாக இங்கிருந்து பட்டியல் சென்றதற்கு பின்பாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் குழுவும் இந்த வேட்பாளர்களை நிறைவு செய்து அறிவிப்பார்கள். ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நாம எதிர்பார்த்த தொகுதிகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமே அதுல சாதக பாதகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் கலந்ததுதான் கூட்டணி. அதனால் பெற்றிருக்கின்ற தொகுதிகளில் அத்தனையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. அதற்காக வேட்பாளர் தேர்வு மற்ற கட்ட பணிகளை அடுத்த பணிகளை எல்லாம் துவக்கிவிட்டோம். மாநில பட்டியல் தயார் பண்ணி மத்திய தேர்தல் குழுவில் இன்னும் அதுக்கான தகவல் எனக்கு இன்னும் வரல. ஆனாலும் மாநிலத்தில் அதற்கான ஒரு ப்ராசஸ் அந்த எக்ஸசைஸ் நடக்கணும். அது இங்க நடந்ததுக்கு அப்புறம் தான் மத்திய தேர்தல் குழு இதுக்காக மீட்டிங் கன்வீன் பண்ணுவாங்க. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீங்க 21 நாங்க வாங்கின வாக்குகள், 24 பாஜக வாங்கின வாக்குகள், இதுல எதுவும் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கிறதா. அதனால சில தொகுதிகள் கிடைச்சிருக்கும், சில தொகுதிகள் புதுசா எங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. மற்ற தொகுதிகள் அப்படிங்கிறது சாதக பாதகங்களை அலசி ஒவ்வொரு கட்சிகளையுமே, எங்களோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் அமமுக எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில தொகுதிகளை பெற்று ஒரு சில தொகுதிகளை புதிதாக களம் காண்கின்ற சூழல் இருக்கிறது. அது எல்லா கட்சிகளுக்குமே அது இருக்கு. மேம், நீங்க தொகுதி மாற போதா ஒரு தகவல் இருக்கு. ஏன் தொகுதி மாறுறீங்க, மாறி போட்டியிட போதா ஒரு தகவலுக்கு உண்மைதானே? நான் இன்னும் வேட்பாளர் எங்களோட கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வி கேளுங்க. மேம், இப்போ புதுச்சேரியில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தனித்தனியா கிளம்புறாங்க. விசிகா தனியா கிளம்ப 3 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் தமிழக சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இந்த சூழல் புதுச்சேரியில மட்டும் இல்லைங்க. இதோ என்னோட மாவட்டத்துக்கு பக்கத்துல பாலக்காடுல இதே தான். இங்க உள்ள வந்தாங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அங்க போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா ஒருத்தங்களை திட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் மீது அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு. இதன் காரணமாக பக்கத்து மாநிலங்களில் தனித்தனியாக இருந்தாலும் தமிழகத்தில் நாங்கள் ஒன்னா இருக்கிறோன்னு மக்கள் முன்பாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். 2019 தேர்தலில் அவரோட கட்சியில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். மக்கள் வாக்களித்தார்கள். அவரை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தங்கள் பணத்தை போட்டு நேரத்தை செலவு செய்து அவருக்காக உழைத்தார்கள். ஆனால் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தான் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டு அவரை நம்பி கட்சியில் பயணித்த, கட்சிக்காக உழைத்த அத்தனை பேரையும் அம்போ என்று கைவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் என்றால் நான் கோவை தெற்கு தொகுதி மக்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மிக சரியான ஒரு பதிலை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய கட்சிக்கு கூட விசுவாசமாக இல்லாத, கட்சியினுடைய தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியாத ஒருவர் எப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு எப்படி வீணா போகிறதுங்கிறதுக்கு அவருடைய கட்சி என்பது சாட்சி.
அதனால புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்ற எல்லாரிடமும் மக்கள் இவர் நமக்கு வேலை செய்வாரா, இவர் நம்முடைய குரலாக தொடர்ச்சியாக பயணிப்பாரா, தன்னுடைய கொள்கை அரசியல் என்று வருகின்ற பொழுது அதில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பாரா என்று பார்ப்பதற்கு திரு கமலஹாசனும் அவருடைய கட்சி என்பதும் சிறந்த உதாரணம். மக்கள் இந்த கட்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி என்று. விஜய்க்கும் பொருந்துமா மேம்? நீங்க சொன்ன கருத்து கமலஹாசனுக்கு சொன்ன விஜய்க்கும் பொருந்துமா? நீங்க உங்களுக்கு எதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் பொருத்தி பாத்தீங்க. நன்றிங்க. ஏற்கனவே திமுக தோல்வி அடைய போகிறது என்ற பிரச்சாரம் மக்களிடம் பிரபலமாகி வருகிறது. மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. அதனால பிரச்சாரம் எப்பொழுது தொடங்கினாலும் எங்களுக்கு வெற்றி தான். கட்சி ரீதியாக வேட்பாளர்கள் எல்லாம் முடிவு செய்த பின்பு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்குவோம். அதனால நிச்சயமா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்ல, நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு முழுசு எப்படி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால நேற்றைய தினம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருந்தது என்று நீங்களே பார்த்திருப்பீங்க. அதனால நான் சென்னையில் எப்பொழுதெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் நிகழ்ச்சி நடத்துகிறார்களோ சோளிங்கல்ல கலந்துக்கிட்டேன், நேற்று கலந்துக்கிட்டேன். அதனால மகிழ்ச்சி தான். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இன்னொரு தலைவர் என்ற முறையில் கலந்து கொண்டு அபரிதமான ஆதரவு இருக்கிறது. தாமரை நிச்சயமாக மயிலாப்பூரில் வெற்றி பெறும். சேகர் பாபு சொன்னாரா குடும்ப அரசியல் அவங்க சொல்றாங்க. தமிழிசை என்ன, வாசன் என்ன? சேகர் பாபுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நான் அப்பா வளர்த்த பொண்ணு, ஆனா நான் தேசியத்துல போய் என்ன தஞ்சம் புகுந்தேன். ஏன்னா மோடி அவர்களே எனக்கு பிடிக்கும்னு. அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானாரு. அதனால அவரு எங்க அப்பா பத்திலாம் பேசவே கூடாது. அம்மா அவர் எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்போ இன்னைக்கு அப்பான்னு சொல்ற ஸ்டாலின்ட்ட போய் அடிமையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதாவது அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானதை வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. நான் அப்பா கட்சியில இல்லை, வாரிசு அரசியலை நான் எந்த விதத்திலையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. நானே 27 வருஷம் ஆச்சு பாஜகவில் சேர்ந்து. அடிப்படை உறுப்பினர்ல ஆரம்பிச்சு மண்டல், மாவட்டம், மாநிலம், தேசியம் அப்படின்றல நான் வளர்ந்துருக்கேன். அதனால எங்களை பத்திலாம் அவர்களுக்கு பேசுறதுக்கு வாரிசு இல்லாத வாரிசுகள். அவங்கெல்லாம் வாரிசுக்காக வாரி கொடுக்கின்ற வாரிசுகள். அதனால எங்களை பத்தி அவர் பேசக்கூடாது. சிவசங்கருக்கு இப்ப என்னங்க பிரச்சனை? டெல்லிக்கு போனா அவருக்கு என்ன பிரச்சனை? என்னன்னா பயம் படுறாங்க. டெல்லிக்கு போய் அண்ணன் எடப்பாடியார் ஒருவேளை டிக்கெட் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க திமுக சிவசங்கர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் உதறல் எடுத்துக்குது. டெல்லி எங்கெங்க இருக்கு? டெல்லி இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, தலைநகர் தானே டெல்லி. அதனால டெல்லிக்கு போனா இவங்க பயம் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கு குற்றவாளிகளாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பட்டியலெல்லாம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். உங்க பட்டியலில் யாரெல்லாம் இருக்கா? அது வாரிசுகள் தானே அதிகம் இருக்கிறீங்க. இன்னொன்று, உங்க அமைச்சர்கள் சில பேர் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இவங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காலையில அமித்ஷா அவர்களிடம் இருந்து தகவல்களை வாங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி ஏன் டெல்லிக்கு போனாங்க? இன்னைக்கு யார்கிட்ட இருந்து தகவல் வாங்குறீங்க? சரி, நாங்களாவது கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுனா நீங்க அவங்க நியாயம் கொடுக்கல. அங்கே உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் நியாயத்தோட தான் இருக்கணும். எங்களை காட்டி பயமுறுத்தி ஒரு சீட்டை குறைக்கிறாங்கங்க. ஆக ஸ்டாலினுக்கு நாங்க உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியில சீட்டை குறைக்கிறதுக்கு பாஜக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக பயங்காட்டி அது மட்டும் இல்லைங்க. நான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்க குறைச்சி வாங்க தயாராகிட்டு ஏன் பாஜகவை உள்ள வந்துரும் சொல்றீங்க? நிச்சயமா பாஜக உள்ள வந்துருச்சு, கவலையே பட. நாங்க வந்துட்டோம், அதனால நாங்க வந்துருவோம். நீங்க நம்ம கவலைப்பட வேணாம், நாங்க வந்துட்டோம். இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா?
இல்லை அது சரியான அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கிட்டு யார் வேணாலும் செய்யலாம். அது நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். தேர்தல் அறிக்கை நாங்கள் தயாரிச்சிட்டோம். மாநில தலைவரோட ஒப்புதலுக்கு கொடுத்துருக்குறோம். அவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாலும் நாங்கள் வெளியேற்றுவோம். நல்ல அறிவிக்கை நிச்சயமா இருக்கு. தமிழ்நாட்டினோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் அதில் இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குளிர்ச்சியான தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நாங்க வளர்ச்சியான தேர்தல் அறிக்கை சேர்த்து கொடுப்போம். இல்ல, நிதி மேலாண்மை ஒரு ஆட்சி எப்படி செய்யறதுன்றதுதான். நிதி மேலாண்மை செய்துட்டு மக்களுக்கு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க கடன் வாங்கி கொடுக்கறாங்கன்றதான் ஸ்டாலின் மேல உள்ள குற்றச்சாட்டு. இல்ல அதெல்லாம் நாங்க வருவோம் நிச்சயமா. அதுக்கப்புறம் எப்ப செயலாற்றுவோம்னு முதலமைச்சரா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்வார்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு சீட்டு எல்லாரும் நாங்கள் பகிர்ந்து கொண்டதிலையும் சரி, இடங்கள் பகிர்ந்து கொண்டதிலையும் சரி, எல்லாருமே இணைந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம். வேகமாக பயணித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிற திமுக கூட்டணி தான் இப்போ பாண்டிச்சேரியில் என்னாச்சு தெரியும்ல. நாங்கள் இங்கேயும் சரியாக கூட்டணி அமைச்சிருக்கிறோம், பாண்டிச்சேரிலையும் சரியாக கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் போட்ட இடத்த வாபஸ் வாங்க மாட்டேன்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது. இங்கேயும் பிரச்சனை, பாண்டிச்சேரிலையும் பிரச்சனை, புதுச்சேரிலையும் பிரச்சனை. இங்கே பிரச்சனை இல்லாமல் இல்லை. அதனால் நாங்கள் பிரச்சனைகளை தீர்த்து நாங்கள் வெற்றி படியை தாண்ட ஆரம்பித்து விட்டுறோம். அவங்க இப்போ வெற்று தேர்தலை கூட்டணியே பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. நன்றி.